இருக்கேன். நானும் உங்கள் அபித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா R15 V3S உடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ என் சேனலில். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வண்டியை தாங்க நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடைய டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது சாவி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண உடனே பேசிக்காக ஹாய் பட்டின்னு வரும். நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சாண்டின்னு 155cc அப்படின்ட்டு போட்டு இன்ட்ரோ ஸ்டார்ட் ஆகிடும் இதில். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 லிட்டர்ஸ். மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 கிலோமீட்டர் சம்திங் தரும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து 45லேருந்து 50க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லி டிஸ்க்கு தாங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, பேக்லேயும் டிஸ்க்கு. அப்புறம் இதோடைய என்ஜின் டைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் SOHC 4 வால்வோ. இதில் சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதோடைய மேக்ஸிமம் டார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா 14.1 Nm 8500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுங்க பர் செகண்டுக்கு. அப்புறம் இதோடைய மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 18.6, அப்புறம் 1000 RPM. ஃப்ரண்ட்டு பிரேக்கு, பேக் பிரேக்கு, டிஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க. அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஆர்கே இதில் வந்து டூயல் ABS. அப்புறம் இதில் ஃப்ரண்ட்டு ஃபோக்கஸ் லைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா LED டைல் லைட் தாங்க கொடுத்துருக்காங்க. இதோடைய விசிபிலிட்டி நைட்டில் நல்லா இருக்குது. அப்புறம் இதில் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் இது எல்லாமே டிஜிட்டலில் தாங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த 2 பட்டன்ஸ் இருக்குல்லங்க, இதை ப்ரெஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் செக் பண்ணுறதா இருந்தாலும் அதை பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இதை பற்றி டிஸ்பிளே எக்ஸ்பிளைன் பற்றி நான் பண்ணலான்ட்டு இருக்கிட்டே இருக்கேன். அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய மைலேஜ் பற்றி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின் தான், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அப்புறம் SOHC 4 வால்வ். அப்புறம் VVA டெக்னாலஜி இதில் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. V4 கம்பேர் பண்ணும்போது V3S உடைய பவர் வந்து பயங்கரமாகவே இருக்குது. அப்புறம் மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 14.1 mm 8500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் சேசஸ் அண்டு சூப்பன்ஸ் அண்ட் சிலிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. டைமென்ஷனல் அண்டு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு தான். எலக்ட்ரிக்கலி இதில் 4 வால்வோ பெர் சிலிண்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டயர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா டயர்ஸு அண்டு பிரேக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் நல்லா இருக்குது. ஓவரால் இல்லைங்க, V4 கம்பேர் பண்ணும்போது V3S அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்புறம் மோட்டார் அண்டு பேட்டரி பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி செல்ஃப் மட்டும்தாங்க, வித்தவுட் கிக்கர் தான். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிக்கர் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இல்லை, கிக்கரே இருக்காது தான். கியர்ஸ் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் கியர் மேனுவல் தாங்க கொடுத்துருக்காங்க. என்னடா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு பிரேக்கை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. அது லெஃப்ட் சைடில் இருக்குது, நான் ரைட் சைடில் போயிட்டேன். இங்கே இருக்குதுங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா முன்னாடி துணி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கோசரம் வச்சேன், அதை எடுக்க மறந்துட்டேன். அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் V4க்கும் V3க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு மேபி பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட்டு தாங்க. V4ல் வந்து கட் சீட் வரும், பட் ஆனால் V3Sல் வந்து சிங்கிள் சீட்டாக வரும். இதோடைய ஓப்பன் பண்ணுற பேஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதுங்க. இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணின்னு இல்லை, சாவி கீ போட்டு அன்லாக் பண்ணி சீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா V4க்கும் V3க்கும். அதுக்கப்புறம் பிரேக் லைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் டைலி லைட்டு தான். அப்புறம் இண்டிகேட்டர்ஸை பார்த்திங்கன்னா ஹாலோஜன் பல்ப்ஸ் தான். ஒரு செகண்ட் இண்டிகேட்டர் போட்டு காமிக்கிறேன். ஹாலோஜன் பல்பு தாங்க கொடுத்துருக்காங்க.
நம்மளுக்கு வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். பட் இதில் ஓவரால் ரிவ்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல இருக்கு டிஆர்கே. சீக்கிரம் முடிஞ்சால் நல்லது தான். பார்த்துக்கலாம் டிஆர்கே. இன்னும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா R15S அப்படின்ட்டு எங்கெங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் R15S அப்படின்ட்டு பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து V4க்கும் V3க்கும் அதுக்கப்புறம் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் எங்கடா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா டிஆர்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்பர் பிளேட் வாங்கலை. வண்டி புது வண்டி தான். இப்போ தான் ஆர்டிஓக்கு போயிட்டு வந்திருக்கு. நம்பர் பிளேட் வந்ததும் ஷோரூமில் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். வந்ததுக்கப்புறம் நம்பர் பிளேட் மாட்டிடுவோம் டிஆர்கே. மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தாங்க மிரர். எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் க்ளோஸ் பண்ணி மிரர். அதாவது வித்தவுட் மிரர் மாதிரி. வித்தவுட் மிரர் எப்படி இருக்கும், வித் மிரர் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி இருக்குங்க டிஆர்கே. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் வந்து V4க்கும் V3 ஹேண்டில் பாருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா V3 வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும். V4 வந்து கொஞ்சம் அப் பண்ணி வச்சுருக்காங்க டிஆர்கே. இல்லையே பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ டவுனில் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் நம்ம ஹேண்டில் பார் பார்க்கணுன்னா செட் ஆகாது தான். அதனால் இப்போ நான் ஏன் V3S எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். V4ல் வந்து டார்க் வந்து கொஞ்சம் டார்க்கு பவரு எண்ணம்லாம் கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. V3S இது வந்து BS7. என்னடா BS7 கொஞ்சம் லாக் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு லாக் பண்ணலைங்க. பட் ஆனால் V4ல் வந்து பவர்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் V3Sக்கு வந்துட்டேங்க. ஓகே டிஆர்கே, அவ்வளோதாங்க பைக்குடைய ரிவ்யூ. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்குன்னு சும்மா கமெண்ட் பாக்ஸுக்கு வந்து திட்டிலாம் இருக்காதிங்க. இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ தான். போக போக நான் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறேன் டிஆர்கே. அப்புறம் டிஆர்கே இதோடைய எக்ஸாஸ்ட் நோட்டு வண்டி இன்ஜின் ஆன் பண்ணி நான் எக்ஸாஸ்ட் நோட்டை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். டிஆர்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் கம்பெனி எக்ஸாஸ்ட். அதாவது R15 V3Sல கம்பெனி எக்ஸாஸ்ட். இதிலே வர எக்ஸாஸ்ட்டு. சரி டிஆர்கே, இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் பைக்கில் போனீங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டிஆர்கே.